ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நட்டுக்கள். ஒரு சோகமான செய்தி என்னென்னா, இன்றைக்கி 6வது நாள். 5வது நாள் லோடு ஏற்றல, 6வது நாள் இன்றைக்கி. ஸோ நம்ம கூட ஒரு 3 வண்டி ஜாயிண்ட் ஆகிருக்கு. நேற்று வந்து 12 வீல் 2 ஒரு 10 வீல். ஸோ 6வது நாளை கடந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி லோடு ஆனால் தான், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பார் லீவு, சனி ஞாயிறு வந்து இங்கே ஏதோ லீவான், அப்புறம் திங்கள் சம்திங் கிடையாது, அப்புறம் முகரம் வருது. அடுத்த 10 நாளைக்கு லோட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபைனலி டேட். நம்மளுக்கு இன்றைக்கி லோடு ஆச்சுன்னா கிளம்ப வேண்டியதான், இல்லைன்னா இங்கே கிடக்க வேண்டியதான். நம்மளுக்கு ஆர்டி ஆஃபீஸ் வேறு வர சொல்லியிருக்காங்க, 18ஆம் தேதி வேறு போகணும். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம நிலமை இன்றைக்கி அப்படி. ஸோ இன்றைக்கி காலையில் சாப்பாடு செய்யலான்னு பார்த்தோம். காய்கறி எதுவும் இல்லை, அரிசி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்பா வந்து கடைக்கு போயிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். காலையில் எடுத்துச்சு ஒரு குக்கரு, ஒரு குண்டா, ஒரு 2 வட்டல், அப்புறம் ஒரு போசி எல்லாம் கழுவி வச்சாச்சு. இது வந்து நேற்று வந்த வண்டிக்கு 1 2 3, அது நம்ம கம்பெனி வண்டி. இது நம்ம வண்டி. இந்த வண்டி அது நம்ம கூட ஜோடி போட்டது. இந்த வண்டி இருக்குல்லாம் 2-3 நாள் ஆச்சு. இது 4வது நாள் நம்ம வண்டி கூட லோடு ஏற்றாத நிற்கிது. பயங்கரமான வெயில், அந்த அளவுக்கு பயங்கரமாக வேகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு, இங்கெல்லாம் அடி பைப்பு தான், அமுத்து பைப்பு தான். நம்ம ஏரியாவில் சொல்கிற மாதிரி அடி பைப்பில் தான் அழுத்தி குளிக்கணும். ஸோ நேரத்தில் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி வண்டி வாய்ஸ், இங்கெல்லாம் இப்படி தான் தண்ணி கேன். எப்படி இது வந்து நம்ம ஊரில் இருக்க 3 கால் ஆட்டா எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஆல்ட்ரேஷன். பார்த்தீங்களா எத்தனை சேக்கப்ஸ் இருப்பாருங்க இந்த ஆட்டாக்கு. இங்கே உள்ளே கொண்டு வர்ற தண்ணிக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா 30 ரூபா. அந்த மினி ஆட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. 4 சேக்கப்ஸரு ஒரு வீலுக்கு. கையில் முறுக்கிறது தான், நம்மளுக்கு ஸ்டேரிங் இருக்கும், ஆனால் இது வந்து கையில் முறுக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஒரு தண்ணி கேன் 30 ரூபா வாங்கி ஊற்றுறோம். நம்மள இதில் 2 கேன் ஆல்ரெடி இருக்குது, ஒரு கேன் ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் ஒரு கேன் வாங்கி ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்பா காய்கறி வாங்குறதுக்கு பார் விட்டு வெளியே போயிருக்காங்க. இங்கே பாரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்காரங்க தான் இருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் 5 பேர் 6 பேர் இருக்காங்க. வேலூர்காரண்ணா, அப்புறம் ஏலகிரி, அப்படி இப்படின்னு ஒரு 2-3 அண்ணா கூட்டம் இருக்காங்க பாரில். சூப்பராக பேசுவாங்க. போயிட்டு அப்போ காய் இல்லைன்னா கறி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன்ட்டு இருக்காங்க. நான் இருந்துட்டு முட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. முட்டை வந்து தக்காளிக்கில் போட்டு டேஸ்ட் தான், குழம்பு மாதிரி வச்சா செம்மையாக இருக்கும். அதனால முட்டை வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் நெட்டு வரனாங்க. ஸோ தோற போயிருக்காங்க. இன்றைக்கி 6வது நாள். சாப்பாடு செஞ்சுட்டு நான் ஒன்றா குளிக்கலாம். அப்போ நேரத்துலேயே குளிச்சிட்டாங்க. நான் சாப்பாடு செஞ்சு தான் போய் குளிக்கணும். ஓகே காய்ஸ், நான் வந்து இன்றைக்கி என்ன சம்பவம், இன்றைக்கி 6வது நாள், இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்குதுன்னு இன்றைக்கி ஈவினிங் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ட்ரக் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ் பாருங்க, பாதிலோடு தான், ஜஸ்ட் 3 வண்டி தான் ஏற்றிருக்காங்கோ. நம்ம வண்டி ப்ளஸ் இந்த வண்டி அதே மாதிரி தான். நம்ம வண்டி பல்ல இந்த கண்டெய்னர் வண்டிக்காரனை வந்ததுனால நம்மளுக்கு லோடு தர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, நம்மளை விட 10,000 ரூபா அவன் கம்மியாக வரான், வாடகைக்கு வரான். அதனால் அவனுக்கு தான் லோடு தராங்க. பாருங்கள், 1 2 3 4 5 அட்டி ஆச்சு. இன்னும் 2 அட்டி வைக்கணும், 6 அட்டியும் வாங்க. ஸோ இது நம்ம கூட வந்த வண்டி, அது நம்ம கம்பெனி வண்டி. ஸோ இன்றைக்கி இது பொழப்பு பார்த்தா தான் தெரிய போகுது என்ன நிலமேன்னு. உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம வண்டியில் ஒரு வெளில சுத்தமாக காத்திறங்கிடுச்சு. இது இருக்குல்ல, இந்த டயர் வந்து ஸ்டெப்னியாக போட்டது. ஸ்டெப்னியில் இருந்தது இந்த உள்ளே இருந்த டயர் தான் காற்று கம்மியாக இருந்துச்சு. இந்த சாச்சு
இங்கே சவுண்டு கேட்கும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு. ஏன்னா செம்மையாக இருக்கு, இது காற்று இருக்கிற சவுண்டு. ஸோ அதை கழட்டி வேறு மாற்றணும். அது வந்து உள்ளே இருந்தங்காட்டி இந்த நேர் இது இருக்குது பாருங்கள், இது இருக்கா, இதில் சரியாக மாட்டிருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா 2 ஜாக்கி, ஒரு ஜாக்கி அடி வச்சுட்டு இன்னொரு ஜாக்கி அந்த வீலில் இப்படி பட்டை கடையை வச்சு நம்ம ஜாக்கி வச்சு அந்த ஜாக்கியில் வந்து லிவர் லென்த்து லிவர் இருக்குல்ல, லிவரை வச்சு இந்த டயரில் வச்சு ஜாக்கி லோட் பண்ணால் அப்புறம்தான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் சீமெண்ணையெல்லாம் விட்டு அதுக்கப்புறம்தான் இந்த டயரை கழட்ட முடிஞ்சுது. பட்டு கொடுமையாயிருச்சு நேற்று. அது வெஸ்ட் பெங்கால் டிரைவர் வந்து அடி நடிச்சு கழட்டினாங்க. பரவாயில்ல, அந்த விஷயத்தில் நல்லா கோஆப்ரேட் பண்ணேன். நம்ம அளவுக்கு தான் மேக்ஸிமம் வந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவனுங்களே அண்ணா நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனுங்களே வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணி கழட்டி கொடுத்தாங்க. ஸோ நம்ம பங்குக்கு கொடுத்தோம். அவனு வந்துட்டு அதெல்லாம் வேண்டாண்ணா, டிரைவருக்கு என்ன அதுக்குள்ளே அப்படின்னா. ஸோ நம்ம நிலமை 6 நாள் ஆச்சு. ஆறு நாள் கொடுமையோ கொடுமை. சாப்பிட்றது தூங்கிறது இதுதான் வேலை. பயங்கரமான வெயில் பாருங்கள். மணி இப்போ எவ்வளோ தெரியுமா? மணி இப்போ 8. சூரியன் இங்கேயே வந்துருச்சு. நம்ம ஊருக்கு இங்கே பார்த்தீங்க 1 மணி நேரம் இன்னும் டிஃப்ரெண்ட் வரும். காலையில் 4:30க்கெல்லாம் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும். 5 மணிங்கிறதெல்லாம் சுத்தமாக வெடிஞ்சிரும். 5 மணிக்கெல்லாம் சுத்தமாக வெடிஞ்சிரும். நல்லா பார்த்துட்டிங்கன்னா என்ன ஒரு கொடுமை. இந்த நடை இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் 2 வீடியோ போடுறேன். கைஸ், ஒரு வழியாக லோடு ஏற்றிட்டாங்க. என்ன கட்டில் பாருங்க, லைட்டுன்னு லோடு ஏற்றி வச்சு கட்டில் 1 2 3 4 5 6 அட்டி ஏற்றிருக்காங்க. அந்த வண்டி ஏற்றி வச்சு நம்மளுக்கு கூட வண்டி அந்த 12 வீல் ஏற்றிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு கூட வண்டி தான். அங்கே ஒரு வண்டி வருங்க, சூஃபியாக நைட் ஏற்றிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்களா, 1 2 3 4 வண்டி நிற்கிது. ப்ளஸ் இங்கே ஒரு வண்டி தார் பை கட்டுறாங்க, அந்த வண்டி கட்டி நிற்கிது. இன்றைக்கி ஒரு வழியாக லோடு ஏற்றியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் 9 மணிக்கு தான் பில்லு வரும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சரி, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு வழியாக லோடு ஏற்றியாச்சு. நீ ஊர் பக்கம்தான்.